ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் வாசிக்க வேண்டியதான வேத பகுதி யோவான் புத்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினால் பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினால் நித்திய நியாய தீர்வை குறித்தும் கண்டித்தும் உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை வழி நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கல்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இந்த வாசிக்கப்பட்டதான இந்த வேத பகுதியிலிருந்து கர்த்தர் ஆவியானவரை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவனை சகல சத்தியத்துகளும் வழி நடத்துக. இந்த வேத வசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய அவரை நாம் பெற்றிருக்க வேண்டும். இது ஏன் பெற்றிருக்க வேண்டும் என்றால், இந்த புத்தகத்தை எழுதியது யார் என்றால் ஆவியானவரே. ஆகையினாலே ஆவியானவர் இதில் ஜோடி இல்லாமல் எழுதவில்லை. இந்த ஜோடிகளை சேர்க்க வேண்டுமானால் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இதுக்கு உதவி செய்கிறார். இது எழுதியது ஆவியானவர் தான் இந்த வேத வசனங்களை எடுத்துரைக்க நமக்கு முடியும். ஆகையினால தான் இயேசு சொல்லுகிறார், பூமியில் வாழ்ந்த காலத்தில், மாம்சத்தில் வாழ்ந்த காலத்தில் சொல்லுகிறார், இந்த தேற்றளவாளன் சத்திய ஆவியாகிய இவர் உங்களுக்குள் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்த வேண்டுமானால் இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியை நான் ஒரு மனிதன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு மாம்சம் இருக்க வேண்டும். மாம்சம் இருந்தால் மாத்திரம் போதாது, அவனுக்கு வாஞ்சை இருக்க வேண்டும். தண்ணீர் தாகத்தோடு இருக்கும் பொழுது ஒரு மனிதன் தண்ணீரை தேடி எவ்வளவு தூரம் ஓடுவானோ அதே போல இந்த மனிதன் ஓடும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ள வந்து அந்த தாகத்தை தீர்க்கிற ஆவியானவராக மாறுகிறார். ஆம், அன்புக்குரியவர்களே, அவர் வரும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்குள் சகல ஞானத்தையும் சக்தியும் அவர் பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். ஆகையினால ஒரு மனிதனுக்கு மாம்சம் இருக்க வேண்டும், அடுத்து வாஞ்சை இருக்க வேண்டும். இந்த வாஞ்சையும் இருக்கும் பொழுது இந்த ஆவியானவர் உன்னை ஒரு சகல சத்தியத்துகளும் வழிநடத்துவார். ஆம், அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லோரும் நாம் இணைந்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.